வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அந்த சிற்ப மொழி தான் ஒவ்வொரு ஆலயங்களிலும் இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த மனிதர்களுக்கும் இந்த உயிர்களுக்கும் நான் என்னவாக இருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறேன், எந்த சக்தியாக இருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடியதான் சிற்பமொழி. இது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த நடராஜர் தான் உலகம் பூரா எல்லாரும் வணங்குறாங்க. மொத்தம் நடராஜருடைய டான்ஸில் 108 டான்ஸ் இருக்குது. அப்போ அந்த 108 டான்ஸுக்கு அவருடைய அபிநயம் மாறி இருக்கும். கை, கால், முக பாவனை எல்லாமே மாறி இருக்கும். அது மாறும் பொழுது அவர் என்னவாக இருந்து, கல்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு போட்டி இருக்குன்னு வச்சுக்கலேன். இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஊர்த்துவ தாண்டத்தை வச்சிடணும். முதல்ல பகவானே நான் ஜெயிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஜெயிப்பேன். திருநள்ளாறில் ஒரு தாண்டவம் இருக்குது. திருநள்ளாறு கோயில், நீ கோயிலுக்கு போய் பார்த்தா தெரியும். நடராஜருடைய அந்த அந்த கால் ஸ்டெப்பு மாறி இருக்கும், கை மாறி இருக்கும். இது பொதுவாக யாருக்கு தெரியும்? அதாவது இதை பற்றி உள்ளார்ந்து போகணும். போனால் தான் இறைவன் நான் எப்படிலாம் இயங்கிட்டு இருக்கிறேன், இங்கே நான் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். திருச்செந்தூரில் கர்ப்ப சுவாமி முருகப்பெருமான் கையில் பூஜை வச்சிருக்காரு, மலர் வச்சிருக்காரு. ஏன்னா தன் தந்தையை வணங்கின கோணம். ஒரு மனிதனை எப்போ வேணாலும் பார்க்கலாம், பூஜை நேரத்தில் பார்க்க முடியாது. பூஜை முடிச்சுட்டு தான் வர முடியும். அப்போ சுவாமியை பூஜை நேரத்தில் இருக்கிறதுனால தான் அந்த கோயிலுக்கு அவ்வளோ போவார். ஏன்னா திருவாவடுதுறை போனீங்கன்னா அங்கே ஒப்பில்லா முளையம்மன் பேர். அந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா கையில் பூலோ உருண்டர், பூமி உருண்டர். இந்த உலகமே அன்னையுடைய உள்ளங்கை. அப்போ அம்பாள் எவ்வளோ பெரிய சக்தி. ஆனால் சிற்பமொழி தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விக்கிரகத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் வளர்ச்சியும் வெற்றியும் வருகிறது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகையில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்துன்னு பல்துறை வித்தகராக இருக்கக்கூடிய அம்பல செல்வன் பழனி முருகன் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? வாஸ்து இல்லாத இடமே இல்லை. கோவில்கள் அப்படின்னாலே வாஸ்து அந்த இடத்துல நிறைய நிறைஞ்சு இருக்கும். நம்ம ஏற்கனவே திருவண்ணாமலை கோவிலை பத்தி பேசும்போதும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கோவில் அப்படின்னாலே அந்த சிற்பங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த சிற்பங்கள்லயும் வாஸ்து இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி நம்மளோட மக்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் வாஸ்து ஆகமம் தான். மனிதனுடைய உடற்கூறு தத்துவம் தான் ஆகமம். அந்த ஆகமம் தான் ஆலயம். ஆன்மா லயக்கும் இடம் ஆலயம். ஆன்மான உடம்புக்குள்ள ஆன்மா இருக்குல்ல, இந்த ஆன்மா லயத்தெல்லாம் இருக்கிறது. இந்த ஆன்மா எங்கே லயிச்சு இருக்குதோ அதுக்கு பேர் ஆலயம். அதனால தான் உள்ள பெருங்கோயில் ஊனோட வாயிலம், வள்ளல் புரானுக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தவனுக்கு ஜீவன் சிவலிங்கம்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார். உடலே ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்றார். இதையே தான் நம்ம முன்னோர்கள் ஆலயமாக கட்டடமாக நிர்மாணம் பண்ணி இறைவன் உள்ளிருக்கக்கூடிய இறைவனை நீ வெளியே பார், இவர் தான் அங்கே இருக்கிறாரு, அவர் தான் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த தத்துவத்தை வெளிக்கொண்டு நமக்கு காட்சி பொருளாக்கி நம்ம கடவுளாக மாற்றி நம்மை வணங்க வைத்தார்கள். உள்ளே இருக்கிறது நம்ம எல்லாரும் ஞானிகள் மகான்கள் தான் உள்ளே பார்க்க முடியும், நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். அது என்ன சொல்றேன்னா, இவர் தான் வெளியே இருக்கிறாரு, நீ அவர் தரிசனம் செய்ய அப்படின்னு சொல்லி அந்த ஆத்ம தரிசனம் சொல்லக்கூடிய அந்த இறைவனை அங்கு நிலைநிறுத்தி அது ஆலயமாக மாற்றி நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி கூடி நமக்கு தேவையானலாம் கொடுக்கக்கூடிய ஒரு அருட்பெரு சக்தியாக அமைத்தார்கள். அதற்கு பேர் ஆலயம்னு பேர். ஏன்னா முழுக்க நேர்மறை ஆற்றல் நிறைந்து இருக்கக்கூடிய இடம் அது. எதிர்மறை ஆற்றல் அங்கே இருக்காது. அப்போது அந்த ஆலயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெறுமனே மொட்டையாக ஒரு கோயிலை கழிச்சு சாமின்னு சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்போ அதில் எவ்வளோ சிற்பங்கள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஆலயங்கள். அப்போ சிற்பங்களுக்கும் அதை நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஸ்தல புராணம் ஒன்று சொல்கிறாங்க. சுவாமி சுயம்பு வந்தார், இந்த ஆலயத்தில் இது நடந்தது, இந்த நாயனார் வந்தார், இந்த இறைவன் இப்படி நடந்ததுங்க அப்போ வந்தது. புராணத்தோட இதிகாசங்களோட தொடர்பு எடுத்து ஸ்ரீராம புராணம் வந்தார், 63 நாயன்மாரில் இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க, மகான்கள் வந்திருக்காங்க, பட்டினத்தார் வந்திருக்காரு, அகஸ்திய முனிவர் வந்திருக்கிறாரு, பிரம்ம ரிஷி வந்திருக்காரு, பிரம்மன் வழிபட்ட சேத்திரம், மகாவிஷ்ணு வழிபட்ட சேத்திரம்,
இந்திரன் வழிபட்ட சேத்திரம், இந்த மன்னனுக்கு இறைவன் காட்சி கொடுத்துருக்காரு, அவருக்கு மோட்சம் கொடுத்துருக்காரு, கருங்குருவிக்கு மோட்சம் கொடுத்துருக்காரு, புலிகள் வணங்கி, எறும்பு வணங்கி, இப்படின்னு பலவிதமான கற்பனை உண்மையான கதைகளை புராணங்களாக மாற்றி நமக்கு தந்து ஆலயத்தோட தொடர்பு ஏற்படுத்தினாங்க. இப்போ திருவண்ணாமலை சொல்கிறான், திருவண்ணாமலை அடிமுடி காணாத இறைவன், பிரம்மாவும் விஷ்ணு வந்து இறைவனை பார்க்க போனதுனால அவர் அக்னி புலம்பா ஏறினார், மேலே நோக்கி அன்னப்பறவையாக மாறி பிரம்மா போகிறாரு, வராக உருவெடுத்து பன்றியாக மாறி பெருமாள் போய் பார்த்தாரு, அதனால அண்ணாமலை அக்னி சேத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிதம்பரம் நடராஜர் வந்து ஆனந்த கூத்தன், தில்லையம்பல கூத்தன், எல்லாத்தையும் மோட்சத்துக்கு மாணிக்க வாசகர்லேருந்து எல்லாருமே தன்னோட ஐக்கியமாகக்கூடிய இடமா இருந்த சிதம்பரம்னு சொல்கிறோம். அப்போ திருவிளையாடல் புராணம் வந்து பார்த்தீங்கன்னா 360 மதுரை எம்பதி திருவிளையாடல் எல்லாம், கரிக்குருவிக்கு மோட்சம் கொடுத்துருக்காரு, ஔவையாருக்கு வந்தி கிழவிக்காக புட்டுக்கு மண் சுமந்திருக்கிறாரு, வரகுண பாண்டிய மண் மாணிக்க வாசகருக்காக இறைவன் கரியை நிறைய பரியாக்கியிருக்காரு. இதெல்லாம் விளையாடுகளை வரலாறோட நம்ம சொல்கிறோம். அப்போது இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற நமக்கு எப்படி தெரியும்? அப்போது அந்த வரலாற்று உண்மைகளை சிற்பமாக வடித்து நமக்காக ஆலயத்தில் நிர்மாணம் செய்தார்கள். நீ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த வரலாறை தான் அந்த சிற்பமாக வடிச்சிருப்பான். இது வந்து படிக்கிறது ஒன்று, பார்க்குறது ஒன்று. ஆனால் ஒரு சம்பவம் நடந்ததை சிற்பமாக வடித்து, ஓவியமாக வடித்து கதை சொல்கிறது ஒன்று, சிற்பமாக வடித்து கதை சொல்கிறது ஒன்று. உணர முடியும். சிற்பமாக வடித்து, இப்போ நீங்கள் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் போனீங்கன்னா, சண்டிகேஸ்வரர் வந்து தன்னுடைய தண்டத்தால் தன் தந்தை காலை துண்டாக்குனதா நீங்கள் நிறைய கோயிலில் போய் பாருங்கள், காலை துண்டாக்கியிருப்பார். ஏன்னா அவர் காலால் எட்டி சிவலிங்கத்தை எட்டி உதைத்ததுனால கோபம் கொண்டு தண்டத்தால் தன் தந்தையுடைய காலையை வெட்டுறாரு. அந்த அருவாவோட அந்த கோடலை அதுக்கான தண்டமாகவே தண்டிக்குது, கால் வெட்டின மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய கோயில்களை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பேர் சிற்ப மொழி. அது என்ன நடந்ததுங்கிறத கரெக்டாக ஆமாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த சிற்ப மொழி சொல்லுவோம், இதுதான் வரலாறு. நண்டு பூஜை செய்தோம்னா நண்டு இதில் இருக்கும், சிவலிங்கத்தை மேலே நண்டு பூஜை பண்ணும்போது நண்டு வடித்து வச்சுருப்பாங்க. அப்போ நண்டு ஏன் சிவலிங்கத்தை மேலே நண்டு பூஜை செய்தது அவருக்கு புரியல. இப்போ மயிலாப்பூர் மயில் இருக்குது, ஏன்னா மயில் பூஜை செய்தது. அம்பாள் வந்து மயிலாக மாறி சுவாமியை வழிபாட்டு பண்ணதுனால மயிலாப்பூர். அம்பாள் வந்து மயிலாக மாறி சுவாமியை பூஜை பண்ணுறாங்க. அதனால தான் வந்து அந்த மயிலினுடைய அழகில் வந்து மலர் இருக்கும், பூ இருக்கும், மலரை கொய்து சுவாமியை பூஜை பண்ணுது மயிலா. அது பெண் மயில், ஆண் மயில் அல்ல. சரிங்களா? அப்போது அந்த வரலாறு தான் அங்கே வந்து ரொம்ப முக்கியம். அதோட சமீபத்தில் சொல்கிறாங்க மயிலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அது பாத்தி வைக்கும் பொழுது பூவுக்கு பதிலாக பாம்போட வச்சுட்டாங்க அப்படின்னா, அது அரசியல், அது வேறு நமக்கு வேணாம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வரலாறோட பிணையப்பட்டதான் எல்லா விதமான ஆலயங்களுடைய சிற்ப மொழி. நீங்கள் வர்றவங்க ஏன்னா ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வருகின்றவர் எல்லாருமே அவங்க வந்து என்ன பண்ணால் வரலாறை மாற்றி எழுதலாம், புனைஞ்சு எல்லாருமே வரலாறு அவங்க தகுந்த மாதிரி மாற்றி எழுத வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்துலேயும் நடைமுறை காலத்துலேயும். ஆனால் இந்த சிற்ப மொழியை மாற்ற முடியாது, ஏன்னா இது வந்து தீர்மானிக்கப்பட்டது. இனி கல்லை உடைச்சி அப்படி பார்க்கப்போனா குகையடி காலம் சொல்லி தமிழர்களுடைய அந்த கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களை கூட மாற்றுறாங்க. கல்வெட்டு எழுத்து இருக்குல்ல, கல்வெட்டில் எழுதப்பட்டதை கூட சிலர் மாற்றி எழுதுறாங்க. ஆனால் சிற்ப மொழியை மாற்ற முடியாது உருவத்தை, ஏன்னா பின்னமாயிடாது. நீங்கள் அதை தொட்டிங்கன்னா என்னாங்க, பின்னமாயிடும். பின்னமானால் அது தெரியாமல் போயிடும் இல்லையா? அப்போ என்ன ஆகுனா அந்த சிற்ப மொழி தான் ஒவ்வொரு ஆலயங்களிலும் இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த மனிதர்களுக்கும் இந்த உயிர்களுக்கும் நான் என்னவாக இருந்து அருள்வாளித்து கொண்டிருக்கிறேன், எந்த சக்தியாக இருந்து அருள்வாளி கொண்டிருக்கேன்னு சொல்லக்கூடியதான் சிற்பமொழி. உங்களோட வீட்டில் ஒரு ஃபோட்டோ பார்த்துருந்தேன் சார். நடராஜர் அப்படிங்கிறவர் எப்பயுமே வந்து வலது காலை தூக்கி இடது காலை ஊனி இருப்பார். ஆனால் உங்களோட வீட்டில் இடது காலை தூக்கி வலது காலை ஊன்ற மாதிரியும் ஒரு புகைப்படம் பார்த்தேன். அதே மாதிரி வலது காலை தூக்கி இடது காலை ஊன்ற மாதிரி இன்னொரு புகைப்படமும் பார்த்தேன். ரெண்டுமே ரெண்டு காலும் வித்தியாசமான கால். அப்போது இது என்ன சிற்பம், இது என்ன சிற்பம் சார்? அது நல்ல கேள்வி கேட்டீங்க. என்னோட ஆஃபீஸ் ரூமில் பார்த்துருக்கீங்க, அலுவலகத்தில் எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து நடராஜருடைய தத்துவம். சிதம்பர நடராஜர் தில்லையம்பல கூத்தன் வலது காலை ஊண்டி இடது காலை தூக்கிப்பார். இது வந்து ஆனந்த தாண்டவம். இது மோட்சம் கொடுக்கக்கூடியது, பேரின்பு விடக்கூடியது, ஆனந்த தாண்டவம்னு பேர். இது வந்து காஸ்மிக் டான்ஸின் பேர். இது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த நடராஜர் தான் உலகம் பூரா எல்லாரும் வணங்குறாங்க. மொத்தம் வந்து நடராஜருடைய டான்ஸில் 108 டான்ஸ் இருக்குது. 108 இருக்குது, 2 கிடையாது, 108 இருக்குது. ஒவ்வொரு அபிநயத்துக்கும் ஒவ்வொரு தாண்டவத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குது. 108 காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. 108 இருக்குது, 108 இருக்குது, 108 ஸ்டெப் இருக்குது. சுவாமி வந்து
இந்த உலகத்தை வந்து 108 தான் இயக்குறாரு, 108 டான்ஸுக்குள்ளே தான் இயக்குறாரு, மொத்த ஆட்டம் 108க்குள்ளே தான் இயக்குறாரு. அப்போ அந்த 108 டான்ஸுக்கு அவருடைய அபிநயம் மாறி இருக்கும், கை கால் முகம் பாவனை எல்லாமே மாறி இருக்கும். அது மாறும் பொழுது அவர் என்னவாக இருந்து நான் எங்களுக்கு செய்கிறேங்கிறத காட்சிப்படுத்துறது தான் அந்த 108 டான்ஸு. ஒவ்வொரு டான்ஸினுடைய ஒவ்வொரு ஆட்டத்தினுடைய தத்துவம். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆட்டத்தை வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். அருமையான ஒரு கேள்வி நீங்கள் கேட்ட பாப்பா. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆகணும் அப்படின்னா அந்த நடனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த காரிய சித்தி ஆகிடும். ஏன்னா எல்லாம் தில்லை நடராஜரை வந்து ஆனந்த தாண்டவத்தை வச்சு, ஆனந்த தாண்டவங்கிறது நம்ம பேரின்பம், அவரோட மோட்சத்துக்கு போகக்கூடியது தான் ஆனந்த தாண்டவம். இது வந்து ஆனந்த தாண்டவ மூர்த்தி. இப்போ நீங்கள் வந்து ஒரு போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் உத்தர தாண்டவத்தை வைக்கணும். காலை மேலே தூக்கி ஆடி இருப்பார், அது ஜெயிச்சது. இடது காலம் மேலே தூக்கி ஆடுறது வேற, வலது காலம் மேலே தூக்கி ஆடுறது வேற. இடது காலம் மேலே தூக்கி ஆடுறது வந்து ரத்தின சபை, வலது கால தூக்கி ஆடுறத உருத்தோதன அம்பால ஜெயிச்சது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சிதம்பரத்தை போய் பார்த்தீங்கன்னா சுவாமி வலது காலை தூக்கியிருப்பார், இது திருவலங்காடு போனீங்கன்னா இடது காலை தூக்கியிருப்பார். நல்லா இருக்கேன். அப்போது நீங்கள் ஒரு போட்டியில் இருக்கிறீங்க, ஒரு காம்படிஷன், கல்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு போட்டி இருக்குன்னு வச்சுக்கிறேன். இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஊர்த்துவ தாண்டத்தை வச்சிடணும். முதல்ல பகவானே நான் ஜெயிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஜெயிப்பார், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எழுதி வச்சுங்க. அந்த ஆட்டத்துக்கு அந்த பவர் உண்டு. ஏன்னா அவர் வெற்றி பெற்றார், சக்தியவே ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க. சக்தி விட்டு கொடுத்தாரு அது வேற. ஆனால் அது மாதிரி ஒருத்தரை வந்து இப்போ காதல் பண்ணுறாங்க, கணவன் மனைவி ஒற்றுமை, அதுக்கு ஒரு தாண்டவம் இருக்குது. அந்த தாண்டவத்தை வச்சு அவங்களுக்கு செட் ஆகிடும். புரியுதுங்களா? அது மாதிரி கல்விக்கு ஒரு தாண்டவம் இருக்குது. 108 தாண்டம் ஒன்று 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 ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும். அது சந்தியா தாண்டவம், ருத்ர தாண்டவம், என்ன சொல்கிறீங்க, திருநள்ளாறில் ஒரு தாண்டவம் இருக்குது. திருநள்ளாறு கோயில், நீ கோயிலுக்கு போய் பார்த்தா தெரியும், நடராஜருடைய அந்த 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 கால் ஸ்டெப்பு மாறி இருக்கும், கை மாறி இருக்கும். இது பொதுவாக யாருக்கு தெரியும்? அதாவது இதை பற்றி உள்ளார்ந்து போகணும். போனால் தான் இறைவன் நான் எப்படிலாம் இயங்கிட்டு இருக்கிறேன், இங்கே நான் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டு. இங்கே அதாவது இங்கே நான் வந்து பிச்சாடனாக இருக்கிறேன், இங்கே நான் சக்கரவர்த்தியாக இருக்கிறேன், இங்கே நான் கணக்கு பிள்ளையாக இருக்கிறேன், இங்கே வந்து அதிகாரிங்க மந்திரியாக இருக்கிறேன்னு சொல்லலை. ஒரே இப்போ ஒரு நம்மகிட்ட இருக்க ஒரு முதலமைச்சராக இருக்கிற வச்சுக்கோங்களேன், செக்ரட்டரி இருக்கும் பொழுது அவர் முதலமைச்சர். அதே முதலமைச்சர் வந்து வெள்ள நிவாரணம் வந்துருச்சுன்னா, வெள்ளத்தில் தண்ணி போயிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து மக்களை நிற்கும் பொழுது முதலமைச்சர் தான். ஆனால் அந்த இடத்துல வந்து களப்பணியாளராக இருக்கார். அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுவார், அவங்க கூட சேர்ந்து இருப்பார், மழையில் நினைவார், வெயிலில் போவார். அப்போது அந்த இடத்துல அவர் முதலமைச்சர். ஆனால் அந்த இடத்துல அவருடைய வேலை என்ன, அவருடைய பணி என்ன? அப்போ அந்த இடத்துல நடக்குதா இல்லைங்களா? திடீர்னு ஒரு விபத்து நடந்துடுது. அப்போ என்னென்னா ஒரு முதலமைச்சர்கள் அந்த இடத்துல போய் அவங்கள போய் துக்கம் விசாரிக்கணும், அவங்களுக்கு ஆறுதலாக நான் இருக்கிறேன்னு அங்கே போய் சொல்லணும். சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு பின்னாடி ஒரு அரசாங்கம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவங்க கடமை. அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய இது மாறுதில்லை. அதே தான் இறைவன், ஆண்டவன், இவங்களும் ஆண்டவன், அவ்வளோதான். ஆளக்கூடியவன் ஆண்டவன், புரியுதுங்களா? அப்போ ஆண்டவருடைய அதுக்கு தான் ஆண்டவன் கூத்து தில்லை கூத்துன்னு பேர், திருக்கூத்துன்னு பேர். திருக்கூத்து, தில்லை கூத்து, ஆண்ட கூத்துனா ஆட்டம், விளையாட்டம். அப்போ எப்படியெல்லாம் அவர் இதுதான் சிற்பமொழி கட்டணம். அப்போ இங்கே இருக்கிற நடராஜர் வந்து சிதம்பரம் நடராஜர் வந்து காலை இடது கால தூக்கி இருக்குது குஞ்சித பாதம்னு பேர், அருளை கொடுக்கக்கூடிய குஞ்சித பாதம் பேர். மதுரையில் இருக்கிறது சுந்தர தாண்டவம். அவருக்கு 10 கை இருக்கும். இவர் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சொக்கா அப்படின்னு சொல்ல செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் அவர். இது மதுரை தாண்டவம். அப்போ இதை சிற்ப மொழி அங்கே போனால் அவர் நமக்கு இதை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது பொன்னம்பலம், அது வெள்ளியம்பலம். சுக்கிரன் தான் பூமிக்கு தேவையான எல்லாம் கொடுப்பாரு. பொன்னம்பலம் மேலோகத்துக்கு அருளை கொடுக்கக்கூடியவர், அவர் அருளை கொடுப்பார். ஆனால் பூலோகத்தில் வந்து நீ கொடுத்துட்டு அதான் ஒவ்வொரு இறைத்தினுடைய அந்த கதாபாத்திரங்களை கூட சிற்பம் வடிப்பேன். திருச்செந்தூரில் சுவாமி வந்து முருகப்பெருமான் வந்து கையில் பூஜை வச்சுருக்கார், மலர் வச்சுருப்பார். ஏன்னா தன் தந்தையை வணங்கின கோலம். ஒரு மனிதனை வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம், பூஜை நேரத்தில் பார்க்க முடியாது, பூஜை முடிச்சுட்டு தான் வர முடியும். அப்போ சுவாமியை பூஜை நேரத்தில் இருக்கிறதுனால தான் அந்த கோயிலுக்கு அவ்வளோ பவர். ஏன்னா முருகப்பெருமான் தன் தந்தையை வணங்கிறார், அந்த கோலத்தினால சிறப்பு. அதனால அந்த ஆலயம் சிறப்பு. பிள்ளையார் வீட்டில் விநாயகர் தன் தந்தையை வணங்குறாரு, கையில் உள்ளங்கையில் சிவலிங்கத்தை வச்சு வணங்குறாரு, அதனால விநாயகர் அங்கே சிறப்பு.
சிற்பமொழி இது எல்லாமே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் திருமாலூரில் அம்பாள் வந்து சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணுவாங்க, வில்வம். காளி வந்து வில்வம் வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க, சுவாமியை வழிபாடு பண்ணுவாங்க. அது அந்த கோயில் சிறப்பு, கோயில் திருமாலன்ற ஊர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் அதை சிற்பமொழி. இப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன், முருகனுடைய சேத்திரம் ஒவ்வொன்றுலையும் எல்லா ஆலயங்கள்லையுமே இந்த நுட்பம் இருக்குது. நீ கற்பகிரகம் மாத்திரம் இல்லை, சுத்து பிரகாரத்தில் இருக்கிறது, வெளியில் இருக்கிறது. ஏன்னா என் குருநாதர் சொல்லுவார், போய் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, மதியம் நடசாத்திரப்போ கோயிலுக்கு போய் அவர் போய் உட்காந்துட்டார், டே எல்லா சன்னதியும் பார்த்துட்டு வான்றார். அவர் வாரம் ஒரு உட்காந்துப்பார். நான் போய் ஒவ்வொரு சன்னதியாக பார்க்கணும். அது சன்னதிக்குரிய பேர், அந்த சுவாமி என்ன விக்கிரம் போட்டு அதுக்கு ஒரு பேர் போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு விக்கிரம், அதுக்கு ஒரு பேர், ஒவ்வொரு இடத்துல பேர் மாறும். மாறி மாறி இதெல்லாம் பார்த்து அப்படியே பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வருவார். சரி என்னடா பார்த்தேன்னு கேட்பார். சிலது சொல்லுவேன், சிலது இங்கே அதை பார்த்தியான்னு கேட்பார். ஐயோ பாட்டு வாம்பார். என்னடா இங்கே மட்டும் இப்படி இருக்குது, இங்கே ஏன் இப்படி இருக்குது, இந்த விக்கிரம் ஏன் இப்படி இருக்குது, கை ஏன் இப்படி இருக்குது. இப்போது திருவாவடுதுறை போனீங்கன்னா அங்கே ஒப்பில்லா முளையம்மன் பேர். அந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து உருண்டை இருக்குது, பூமி உருண்டை இருக்குது. அம்பாளுடைய இந்த உலகமே அன்னையுடைய உள்ளங்கை. அப்போ அம்பாள் எவ்வளோ பெரிய சக்தி. அதே மாதிரி இந்த திருத்தணி முருகருடைய கோவிலில் அந்த யானைக்கும் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல. ஆமாம், அது எப்படின்னு கேட்டிங்கன்னாம்மா, அதாவது 2 பெரிய வரலாறு வந்து அதாவது சூரசம்ஹாரம் நடைபெறாத ஒரு ஊர் இருக்குன்னா திருத்தணி தான். முருகனுடைய ஆலயங்களில் தணிகைக்கு வந்து, ஏன்னா கச்சிப சிவாச்சாரியர் திருத்தணியை பற்றி அவ்வளோ உயர்வாக சொல்கிறார். திருத்தணி முருகனுக்கு எண்ணிலடங்காத ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய சக்தி. அருணகிரிநாதர் அங்கே தான் உறைஞ்சிருக்கிறார். ஏன் கிருபானந்த வாரியார் கூட அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க, அவருடைய ஆத்மஸ்வரூபம். அந்த திருத்தணி முருகன் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை வாரி வாரி வழங்கி கொடுக்கக்கூடிய முருகன். செல்வம் பிரச்சனை அங்கே போனோம். கண்டிப்பாக உண்மை. நீங்கள் ஒரு தடவை போய் அனுபவிச்சுலாம். எல்லா முருகனுக்கும் தலைங்கன்னா அந்த திருத்தணிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சக்தி உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவருடைய கர்ப்ப கிரகத்தில் நீங்கள் அபிஷேகம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த உள்ள சுவாமியுடைய மார்பில் ஒரு பள்ளம் இருக்கும். திருத்தணி பள்ளம் நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது தான் அதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் மார்பில் பள்ளம் இருக்குது? அப்போ மார்பில் பள்ளம் இருந்தால் பின்னமாக இருக்கக்கூடிய விக்கிரமாக எடுத்துருவாங்க இல்லையா? ஏன் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சுவாமிக்கே இந்த பள்ளத்தை வச்சுருக்கு? அப்படின்னா அவங்க சபதிகள் தவறு செஞ்சிட்டாங்களா, இல்லை இயற்கையில் அப்படி அமைஞ்சதா? அந்த கேள்வி நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலுடைய வரலாறு அப்படி. திருத்தணி முருகப்பெருமான் தன்னுடைய மாமனுடைய சக்கரத்தை முழுங்கிடுவார். சக்கரத்தை முழுங்கினதுனால அவர் கேட்டதெல்லாம் திருப்பி கொடுக்கும்போது மார்பில் வந்து பிச்சு கொடுக்குறாரு. பிச்சு கொடுக்குறால அது வந்து அந்த இடத்துல பள்ளம் உள்ளத்தில் இருந்து கொடுப்பார். அதனால் உள்ளத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கக்கூடிய சக்தி திருத்தணி முருகனுக்கு மட்டும் உண்டு. எல்லா முருகனும் உண்டு, ஆனால் உள்ளத்தால் நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உடனே தருவார். திருத்தணி முருகனுக்கு அந்த சக்தி உண்டு. உள்ளத்தால், அதாவது அந்த என்ன சொல்ல, உள்ளத்தால் பொய்யாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி உள்ளத்தால் உள்ளம் உருகி நீங்கள் வேண்டினீங்கன்னா ஒரு திருத்தணி முருகன்னா அவருக்கே கொடுத்தவர். ஏன்னா தரவே மாட்டேன்னு மகாவிஷ்ணுவுக்கு எந்த வச்சுக்கோன்னு கொடுத்தவர். நமக்கு தரமாட்டாரா? அவருக்கே கொடுத்த முருகன் நமக்கு தரமாட்டாரா? இல்லை, உள்ளத்துல வச்சுக்க, எடுத்துக்கப்போ சக்கரை தான் எடுத்துக்க, புடுங்கினதையும் திருப்பி கொடுத்தாரா இல்லையா? அதனால் நம்ம இழந்தது எல்லாம் திருப்பி வரனா திருத்தணி முருகன்ட்ட தான் போகணும். எல்லாம் நிறைய பேர் இழந்துட்டு அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் இழந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இழந்தது எல்லாம் திருப்பி வேணும்னா திருத்தணி முருகன்ட்ட போய் கண்டிப்பாக திருப்பி தந்துடுவார். அவர் எப்படியா தந்துடுவார். அவருக்கு அந்த சக்தி உண்டு. ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் திருமணம் ஆகி அவன் தெய்வானை அம்பாளை திருமணம் செய்து இந்திரனுடைய புத்திரியை திருமணம் செய்து வந்ததுக்கப்புறம் இந்திரலோகமே இருண்டு விட்டதாக ஒரு வரலாறு. இந்திரனே தன்னுடைய செல்வத்தை இழந்து விட்டான், பொடி வளர்ந்து விட்டான். அப்புறம் ரொம்ப அப்போ இந்த அம்பாள் வந்து கவலையாக இருக்காங்க. தன்னுடைய தந்தை வந்து அமராவதி பட்டணமே இருண்டு போச்சு, தந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு எப்பவுமே அந்த பொண்ணுக்கு இருக்கிறதானே, நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. அப்போ முருகப்பெருமான் பார்க்குறது, என்ன என்னைக்கு இல்லாமல் ஒரு கவலையாக இருக்கிற, இல்லை இந்த மாதிரி என்ன வருது சொல்லுன்னா, இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணி வந்த உடனே என்னுடைய தந்தையினுடைய இந்திரலோகமே இருண்டு விட்டது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை நினச்சிதான் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் என்ன ஒன்றும் இல்லை, சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற என்ன சீதனமாக வரும்பொழுது ஐராவத யானையும் கொடுத்து மகமேல பாசத்தில். அப்போ என்ன பண்ண, ஐராவதத்தை கூப்பிட்டு நீ இந்திரலோகத்தை நோக்கி பாரு அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், உடனே ஐராவதம் வந்து இந்திரலோகத்தை நோக்கி பார்க்கும். பார்த்த உடனே திருப்பி அந்த இந்திரலோகம் சுபிட்சமாக மாறு ஒரு பார்வைக்கு. இன்னைக்கும் ஐராவத யானை வந்து இந்திரலோகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் தான் திரும்பி நிற்கும். அதனால திரும்பி நிற்கும். நீங்கள் முருகனை பார்த்து நிற்காது, இந்திரலோகத்தை பார்த்து நிற்கும், திரும்பி நிற்கும். அதாவது தெரியாது. அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம். அதனால் கேட்காமல் மட்டும் இல்லை, கேட்டு மட்டும் இல்லை, கேட்காமல் உள்ளத்தில் நினைச்சாலே
கொடுக்கக்கூடிய நியாயமான கோரிக்கை தான் உடனே தரக்கூடிய திருத்தணி முருகப்பெருமான். அந்த சிற்ப மொழிக்கு அவ்வளோ ஜாஸ்தி, அந்த கோயிலுடைய வழிபாடு, அது அதனுடைய தன்மை அப்படி. அது மாதிரி எல்லா ஆலயங்களும் இருக்குது. அந்த நான் எக்ஸாம்பிள் ஒரு ஆலயம் தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஆலயங்களிலும் அது தான் என்ன வகை இருக்கிறோம், எப்படி எதனுடைய ஆற்றலை இது வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றதை வந்து உணர்த்திட்டு இருக்கு. இதுக்கு முதல்ல சிற்ப மொழி தெரியணும். சிற்ப மொழி தெரிஞ்சாதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாஸ்து ப்ரிடிக்ஷன் சரியாக இருக்கும். இந்த கோயிலுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்கிறது சரியாக இருக்கும். இது தெரியாமல் நிறைய பேர் வரலாறை படித்து நீங்கள் போகிறதுங்கிறது அது ஒருவன் பக்தி மார்க்கம். ஆனால் சிற்ப மொழி தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விக்கிரகத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் வளர்ச்சியும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா சார். சிற்பமொழி அப்படிங்கிறது எவ்வளோ தேவை, அது உங்களுக்கு எவ்வளோ அழகா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த ஒரு பகுதி மூலயமா ரொம்ப அழகா தெரிஞ்சிருந்தது. மிக்க நன்றி சார்.